மோடி எடப்பாடி பாஜக அதிமுக கூட்டணி என்பது தமிழர்களின் கல்வியை சிதைக்கிற கூட்டணி. பாஜக அதிமுக கூட்டணி என்பது தமிழர்களுடைய தன்மானத்துக்கு எதிரான கூட்டணி. பாஜக அதிமுகவுடைய கூட்டணி என்பது தமிழர்களுடைய மதச்சார்பு என்ற கொள்கைக்கு எதிரான கூட்டணி. திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, கடந்த காலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளுகிற போதே உங்களுக்கு தெரியும், பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் ஒரு ஆக்ட் இங்க இருக்கு. கொரோனா பேரிடர் என்ற பேரிடர் வந்தபோது நீங்க இதுக்கு மேல செலவழிக்க கூடாது என்று ஒரு வரையறை இங்க இருக்கிறது. அந்த வரையறையை பல்வேறு மாநிலங்களுக்கு தளர்த்தினார்கள். எடப்பாடி பழனிசாமி பங்குதாரராக இருந்து, எடப்பாடி பழனிசாமி கூட்டாளியாக இருந்து மோடி அரசு எங்க எஜமான் பாராட்டி அந்த காலத்தில் கூட தமிழ்நாட்டுக்கு நாங்க விலக்கு கொடுக்க முடியாது என்கிற கோரிக்கை என்கிற அந்த பிடிவாத குணத்தில் தான் மரியாதைக்குரிய இந்த நாட்டுடைய பிரதமர் நரேந்திர மோடி இருந்தார். அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்க்கட்சியாக இருந்தபோது எங்களது தலைவர் தொடர்ச்சியாக போராடி அந்த நிதியை கொடுக்க வேண்டும் என்று போராடினார், கடிதம் எழுதினார். ஏன் நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய சூழல் வந்த பிறகுதான் அந்த நிதி இருந்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளுகிற போது கூட இப்போது இருக்கக்கூடிய கீழடி எங்களிடம் தாய்மொழி என்று தமிழர்கள் பெருமைப்படுகிற இந்த நிலத்தில் அடுத்த கட்ட ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்து நீதிமன்றத்துக்கு போக வேண்டியது. தமிழர்களுடைய துன்பத்தை நிரூபிப்பதற்கு எடப்பாடினாலே முடியல. பாஜகவை பொறுத்தளவில் இங்கு அதிமுக திமுக நிலைப்பாடு எல்லாம் தாண்டி தமிழ்நாடு விரோத, தமிழர் விரோத, தமிழர் தொன்ம விரோத, தமிழ் என்றாலே அவர்களுக்கு வேப்பங்காய், தமிழர் பண்பாடு என்றாலே வேப்பங்காய், சமூக நீதி என்றாலே வேப்பங்காய், தமிழ்நாடு என்ற மாநிலம் என்றாலே வேப்பங்காயாக கசக்கிறது. அது இப்போது மட்டுமல்ல, எப்போதுமே தொடர்கிறது. இப்போ எடப்பாடியார் மறுநாள் மாற்றி இருக்காரு. இந்து சமய அறநிலையத்துறை கல்லூரிகள் தொடங்க வேண்டாம்னு சொல்லல, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே பணத்தை கொடுத்து அதை டெவலப் ஆகாது, அரசு நிதியிலிருந்து செஞ்சோம்னா அந்த கல்லூரி கல்வி நிலையங்களை டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியே வாதத்தை மாற்றிடுச்சு. கோபாலு இப்படி நடிக்காம கோபாலுமாங்க, அது மாதிரிதான். நீ பத்திரிகையாளர் நண்பர்கள், நீங்க தான், அது குறிப்பா கோவை நண்பர்கள்லாம் அதுக்கு சாட்சி. அந்த பேச்சு பேசுகிற போது எவ்வளவு வன்மத்தோடு நான்லாம் பேசினா சதியும்பாங்க. ஒரு தமிழ்நாடு அரசியலை தெரிந்தவர்கள் சுயபுத்தியோடு இருக்கிற எந்த அரசியல் தலைவரும் அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. இல்லைங்க நான் இப்படி சொல்ல வரலைங்கன்னு அந்த வார்த்தையோட வரல, திமிரின் உச்சத்தில் நின்று ஏனுங்கிறத தொனியோடு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களை, அறநிலைத்துறையை, குறிப்பாக கடந்த காலத்துடைய தலைவர்களை, செல்வி ஜெயலலிதா அவர்களை, மக்கள் தலைவர் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களை, முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்களை, பேரறிஞர் அண்ணா அவர்களை, தந்தை பெரியார் அவர்களை, கர்ம வீரர் காமராஜர் அவர்களை, பக்தச்சலத்தை எல்லாம் கொச்சைப்படுத்தி தொடர்ச்சியாக RSS என்கிற அமைப்பு, விஸ்வ இந்து பரிஷத் என்கிற அமைப்பு இங்கு அறநிலை சட்டம் கூடாது என்றது. அறநிலை சட்டம் வந்தால் அனைத்து சாதியும் அர்ச்சகர்கள் நடைபெறுகிறது. அறநிலை சட்டம் வந்தால் எல்லாரும் கோயிலுக்கு போலாம் என்று நடைபெறுகிறது. அறநிலை சட்டங்கள் இந்த தொடர்ச்சியாக இருந்தால் அந்த நிலத்தில் இவர்கள் கல்டிவேட் ஆகிற பணங்கள், உற்பத்தி ஆகிற பொருள்கள், கல்டிவேட் ஆகிற உற்பத்தி பொருட்கள் பணங்கள் எல்லாம் எடுத்து மக்களுக்கு சேவை செய்கிறார்கள். அது ஒரு சாதி இங்கெல்லாம் இருக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக அந்த அறநிலை சட்டங்களை கேள்வி அமைப்பாக BHP RSS இருக்கிறது. அந்த கருத்தை வலுப்படுத்தி தான் அவர் பேசினார். பல பேர் பேசிய பின்பு நான் அப்படி சொல்லுங்கிறது அது உளப்பூர்வமாக ஒத்துக்கொண்ட, உளப்பூர்வமாக மாற்றி பேசியதல்ல, அடி வாங்கிட்டு பின்னாடி பேசுறாரு. நாங்க ஏன் இன்னமும் அந்த நிலை வந்த பிறகு போராட்டத்தை தொடுக்கணும்னா, நீங்க கடந்த காலத்துல இந்த 4 ஆண்டு காலத்துல தமிழ்நாட்டு அரசியலை பார்க்க முடியும். குறிப்பாக நம்ம பக்கத்தில் இருக்க பாரதியார் பல்கலைக்கழகம் ஒரு துணைவேந்தரை நியமிக்கிறதுக்கு எவ்வளவு பாடு, ஒரு எக்ஸாம் கண்ட்ரோலரை நியமிக்கிறதுக்கு எவ்வளவு திண்டாட்டம் வந்தது, பேராசிரியர்களை நியமிப்பதற்கு திண்டாட்டம், நிலம் கொடுத்தவர்களுக்கு வேலை கொடுப்பதற்கு திண்டாட்டம், UGC மானிய குழுவின்படி அங்கு ஒரு தேர்தல் நடத்துவதற்கு திண்டாட்டம், UGC மானிய குழு வரையறைப்படி பேராசிரியர்கள் சம்பளம் கொடுப்பது திண்டாட்டம். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுடைய கல்வி நிறுவனங்கள் மீது ஒரு வன்கொடுமை தாக்குதலை மோடி அரசு நடத்தி கொண்டே இருக்கிறது. அது குறித்து எடப்பாடி கேள்வி கேட்டாரா? நீங்க 3வது முறையாக சமஸ்கிருதத்தை படியுங்கள் 1500 கோடி ரூபாயை கொட்டி கொடுத்த சமஸ்கிருதத்துக்கு, தமிழுக்கு வெறும் 117 ரூபாயை கிள்ளி கொடுத்தது. அது குறித்து எடப்பாடி கேள்வி கேட்டாரா? இங்கு தமிழருடைய தொன்மம் கொடுத்து ஆய்வு செய்வதற்கு கீழடியை ஆய்வை அங்கீகரிங்கள் என்று ராம்நாத் சுப்பிரமணியன் கொடுத்த அந்த அமர்நாத் சுப்பிரமணியன் கொடுத்த அந்த ஆய்வை அங்கீகரிக்க வேண்டும் கேட்டபோது அவரை மாற்றிவிட்டு ஸ்ரீராம் என்று ஏற்கனவே கீழடி ஆய்வை கொச்சைப்படுத்திய, அதில் ஒண்ணுமே இல்லை என்று சொன்ன ஒரு ஆரிய சிந்தனையோடு இருக்கிற ஒரு ஆய்வாளரை மீண்டும் கொண்டு வந்து சேர்க்குது. இது குறித்து எடப்பாடி கேள்வி கேட்டாரா? சமக்கரா சிக்ஸம் என்ற அனைவருக்கும் கல்வி திட்டத்தில் வர வேண்டிய பணம் இன்னைக்கு நமக்கு வரல, நமக்கும் கேரளாவுக்கு வரல. காரணம் நீங்க மும்மொழி கொள்கை ஏற்றுக்கலைங்கிறாங்க. இருமொழி கொள்கை தான் எங்கள் பேரறிஞர் அண்ணாவின் கொள்கை என்று பேசுகிற எடப்பாடி பழனிசாமி, ஐயா முதலாளி மோடி ஐயா, நாங்கள் உங்க கூட்டணி வந்துட்டோம், இதை கொடுங்கன்னு கேட்கணுமா இல்லையா? கேட்டாரா? இதுவரை கேட்கல. மலைவாழ் வாழ்கிற பல பட்டியல் பழங்குடி மக்களுக்கு அந்த பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக கல்வி நிலையங்களுக்கு வர வேண்டிய பாதுகாப்பாக சென்று வாகன ஏற்பாடு கொடுக்க நிதியை கொடுக்கல, ஆதிராவிட மாணவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஸ்காலர்ஷிப்பை கொடுக்கல,
மௌலானா ஆசாத் தலைமையில் அந்த தலைவரின் பெயரில் கொடுக்கப்படுகிற மதச்சிறுபான்மை மக்கள் கொடுக்கிற கல்வி நிதியை கொடுக்கல. இங்க கொடுக்கப்படுகிற அந்த அம்பேத்கர் பெயரில் கொடுக்கப்படுகிற ஸ்காலர்ஷிப்பை கொடுக்கல. மூணு ராமாபுரம் அம்பேத்கர் பெயரில் கொடுக்கப்படுகிற ஒன்றிய அரசு எய்டு கொடுக்கல. கல்விக்கென்று எந்த நிதியும் கொடுக்கல. மோடி கொடுக்கல. ஒரு நாள் கூட ஐயா மோடி ஐயா தமிழ்நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு இடைநிற்றெல்லாம் தடுத்துட்டோம், திராவிட இயக்கங்கள் சேர்ந்துதான் நாங்க 50 விழுக்காட்டுக்கு மேல இந்த ஜிஆர்ல முன்னேறி இருக்கோம், எங்களுக்கு கொடுங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் இல்லையா? ஒரு கடிதம், ஒரு பேச்சுவார்த்தை, கூட்டணி என்பது சரி வேறு தேர்தல். ஆனால் ஒரு கேள்வி கேட்டுக்கலாம். அதற்கு மாறாக அடுத்த கூட்டணி சேர்த்த ஒரு வாரத்தில் பயணத்தை தொடங்கிட்டு தன் பங்காளிகளாக நயனா நாகேந்திரனை அண்ணன் எல்முருகனையும் கூட வச்சுட்டு அக்கா வானதி ஸ்ரீவாசனையும் கூட வச்சுட்டு என்ன சொல்றாருன்னா அறநிலைத்துறைகளில் கல்வி வழங்குவது சதிங்கிறார். அப்படி என்றால் நாங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய துரோகத்தையும் மோடி அவர்களுக்கு இவர் வக்காலத்து வாங்குவது மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய முற்போக்கு சிந்தனையை கடந்த காலத்தில் திராவிட இயக்கங்களின் தியாகத்தால் உருவான கல்வியை அழிக்க பார்க்கிறார். யாருக்கு ஏவல் வேலை பார்க்க பார்க்கிறார்? மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் மோடிக்கு ஏவல் வேலை பார்க்கிறார். மோடி எடப்பாடி பாஜக அதிமுக கூட்டணி என்பது தமிழர்களின் கல்வியை சிதைக்கிற கூட்டணி. பாஜக அதிமுக கூட்டணி என்பது தமிழர்களுடைய தன்மானத்துக்கு எதிரான கூட்டணி. பாஜக அதிமுகவுடைய கூட்டணி என்பது தமிழர்களுடைய மதச்சார்பு என்ற கொள்கைக்கு எதிரான கூட்டணி. பாஜக அதிமுக கூட்டணி என்பது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்கிற நம்முடைய புலவர்கள் பாடிய அந்த மன ஓட்டத்துக்கு எதிரான கூட்டணி என்பதை நிரூபிப்பதற்காக, அதை அம்பலப்படுத்துவதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை கருத்தை மாற்றி பேசினாலும் அவர் கருத்து மிக உறுதியாக சொன்ன கருத்தாக நம்புகிறோம். அதனால் இந்த ஆர்ப்பாட்டத்தை வச்சிருக்கோம். விஜய் வந்து கல்லூரி முதல் பள்ளிகளில் அதிகமான ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் நம்ம கல்லூரி ஆனால் எதுவும் வாய்ப்பு நடிகர் விஜய் அவர்களுடைய குறித்து பேசுகிற போது எப்படி நீங்க இங்கேயுமே பரவாயில்ல திமுக விஜய் ரியாக்ட் பண்ணிருச்சுங்கிறது ஊடக நண்பர்களும் செய்தி அடிப்பீங்க. பல்வேறு இடங்களில் போகும்போது சொல்றாங்கன்னா நடிகர் விஜய் வந்து மாணவர்களுக்கு உதவுகிறார், அதாவது புதிய இளைஞர்கள் வருகிறார்கள், மாணவர்கள் ஒரு மாற்றம் வரும் விரும்புகிறார்கள். உங்களிடம் கேட்க விரும்புகிறேன், நடிகர் விஜய் எவ்வளவு நிதியை கொடுத்திருப்பாரு? முதல் மதிப்பெடுப்பதற்கு எவ்வளவு நிதி கொடுத்திருப்பாருங்க? 1 லட்சம் ரூபாயா? 5000 ரூபாய் நினைக்கிறேன். ஒரு கவர் வச்சு கொடுத்தா பரவாயில்ல. மதிப்புமிக்க ஒரு ஹீரோக்கு பின்னாடி நின்று ஒரு இளைய தலைமுறை புகைப்படம் எடுத்து கொடுக்கிறது, செலிபிரிட்டி பின்னாடி நிற்கிறோம், அதை வேற 5000 ரூபாய் கொடுத்திருப்பாரு. அந்த 5000 ரூபாய் வாங்குவதற்கு முன்பு அந்த மாணவன் என்னவாக இருந்தாருங்க? 5000 ரூபாய் வாங்குவதற்கு முன்பு அவங்க அப்பா ஒரு டிகிரி வாங்கியிருப்பார். அந்த அப்பா வாங்கின டிகிரி திருவண்ணாமலையிலையோ இல்ல கோயம்புத்தூர்லயோ மதுரையிலையோ கன்னியாகுமரியோ படிச்சிருப்பார். அந்த அப்பா பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு எல்லாரும் படிக்கன்னு சொல்லி, கல்வியை பொதுவாக்கன்னு சொல்லி, கல்வி ஒரு சாதிக்கு மட்டுமே இருந்த போதுன்னு சொல்ல போது இல்ல கல்வி பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மதச்சிறுபான்மை மொழிச்சிறுபான்மை மக்கள்லாம் படிக்கணும் அப்படின்னு போராடின இயக்க நீதி கட்சி ஆட்சிக்கு வந்த பின்பு முதல் முறையா படிக்க வர்ற பிள்ளைகளுக்கு ஏழை வீட்டு குழந்தைகள் வர்றாங்க, அவர்களுக்கு மதிய உணவு கொண்டு வரணும் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதை பெருந்தலைவர் கருணாநிதி காமராஜர் தன்னுடைய தியாகத்தால் தன்னுடைய உழைப்பால் தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்த்தார். 5 கிலோமீட்டருக்கு ஆரம்ப பள்ளி வேண்டும் என்று தந்தை பெரியார் கோரிக்கை வைத்தார். அங்கு பல அறிஞர்கள் பல கோரிக்கை வச்சாங்க. பல்வேறு போராட்டங்கள் நடந்தது. கல்வியை பொதுவாக்க நீதி கட்சி திராவிட இயக்கம் போராடிச்சு. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஊர்தோறும் பள்ளிகளை திறந்தார், ஆரம்ப கல்விகளை திறந்தார். முத்தமிழர் கலைஞர் அவர்கள் வட்டாரந்தோறும் கல்லூரிகளை திறந்தார். எங்கள் தலைவர் என்று ஆராய்ச்சி கல்வியை ஊர்தோறும் கொண்டு போனுங்க. அந்த பள்ளிக்கு படிக்க போகிற மாணவருக்கு இந்த பரிசு வாங்கின குழந்தை 5000 ரூபாய் பரிசு வாங்கின குழந்தையுடைய அப்பா பள்ளிக்கூடத்துக்கு போன வெறுங்கால நடக்கக்கூடாதுன்னு செருப்பை கொண்டு வந்து கவர்மெண்ட். அங்கே சத்துணவுல முட்டை வேணும்னு கலைஞர் கொண்டு வந்தாரு. சத்துணவை மரியாதைக்குரிய எம்ஜிஆர் கொண்டு வந்தாரு. போட்டிருக்க சீருடைய எல்லா அரசும் கொடுத்துச்சு. நடந்து போறவங்க அது வெறும் காலா நடந்து போனா கால் வலிக்குன்னு இலவச பஸ் பயணத்தை முத்தமிழர் கலைஞர் கொண்டு வந்தாரு. மிதிவண்டிய பல்வேறு காலகட்டங்களில் முத்தமிழர் கலைஞரும் சில ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க. இப்படி அரசு ஒவ்வொரு முறையாக திராவிட இயக்கங்கள் படிக்கிற மாணவர்களுக்கு இந்தியாவில் எந்த மாநிலமும் செய்யாத போது கல்வியை கட்டணம் இல்லாமல், இங்கே போக்குவரத்து கட்டணம் இல்லாமல், உடைய கட்டணம் இல்லாமல், புத்தகங்களை கட்டணம் இல்லாமல் உணவை கொடுத்து, இப்போது உலகிலேயே முதல் முறையாக காலை உணவை கொடுத்து நீங்க இப்படி படிங்கன்னு ஒரு மாணவருக்கு குறைந்தபட்சம் தமிழ்நாடு அரசு ஒரு ஆண்டுகளில் ஏறத்தாழ 4 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுது. 4 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுது. அப்படி இன்வெஸ்ட் பண்ணி ஒருத்தர் வாழ்க்கையில உயர்ந்து கார் வாங்கி படிச்சு வந்துட்டு தன் பிள்ளைய படிக்க வைக்கிறாரு. அந்த பிள்ளை படித்து வருது. அந்த பிள்ளைக்கு 5000 ரூபாய் கொடுத்துட்டு சோப்பு டப்பா வாங்கி கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி ஒரு போட்டோ எடுத்துட்டு
அந்த போர்ட்டல்ல கல்வி உதயத்தை நம்ம நம்பிடுறோம். தமிழ்ல 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறதுக்கு நடிகர் விஜய் வளர்ந்திருக்கிறார். யூபிலையோ பீகார்லயோ ஏன் மத்திய பிரதேசத்திலயோ ராஜஸ்தான்லயோ பிறந்திருந்தா நடிகர் விஜய் 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்க மாட்டாரு. தமிழ்நாட்டுக்கு பானிபூரி விற்க வந்திருப்பார். அவ்வளவுதான். சுமார் முஞ்சி குமார் மாதிரி தான். அப்படிதான். அவ்வளவுதான். யதார்த்தம் தான். தான் வளர்ந்த இயக்கங்கள் மீது 1000 மாறுபாடு மாற்று கருத்திருக்கலாம். ஆனா அடிப்படை தெரியாத அடிநாதம் தெரியாதவர்கள் தான். அதனாலதான் எங்க மாண்பு முதலமைச்சர் சொன்னார், வருகிற போதெல்லாம் முதலமைச்சர் கனவுக்கு ஆசைப்படுகிறார். திராவிட முன்னேற்ற கழகம் போது எல்லோருக்கும் எல்லாம் என்று பேசுகிறாங்க. யாரும் முதலமைச்சர் பதவி வேண்டாம் என்று சொல்கிற இயக்கம் அல்ல. ஆனால் அரசியல் என்பது மக்கள் கருத்துக்கு நிற்கிறார். பொதுவுடைமை இயக்க தோழர்கள் எவ்வளவு இதுவரை பதவியை அடையாவிட்டாலும் இன்னைக்கு எங்க கட்சி எங்க கட்சி நிர்வாக கட்சிகள் இருந்தா கூட, எங்க கூட்டணி கட்சி இருந்தா கூட பொதுவுடைமை இயக்க தோழர்கள் அங்கே கொடித்தி பாடி இருப்பாங்க. இப்ப இவ்வளவு போராட்ட வரலாறு கொண்ட தமிழ்நாட்டில் 5000 ரூபாய் கொடுத்த போட்டோ எடுத்துட்டா, சோப்பு டப்பா வாங்கி கொடுத்துட்டா, நான் நாங்க கல்யாணம் பண்ணி வச்சேன் பிள்ளைக்கு, நான் சீர் கொடுத்தேன்னு ஊர்ல சொல்லுவாங்கல்ல, அந்த சோப்பு டப்பா 5000 ரூபாய் கொடுத்தா மாணவர்கள் எங்க பக்கம் நிற்கிறீங்களே, அந்த பகட்டு விளம்பரம் எல்லாம் தமிழ்நாட்டில் செல்லாது. மக்கள் மன்றத்தில் வரட்டும், கொள்கைகளை பேசட்டும், மக்களுக்காக உழைக்கட்டும். நாங்கள் தவறென்றால் மக்கள் முடிவு செய்வார்கள், நாங்கள் சரி என்றால் மக்கள் தீர்மானிச்சுவாங்க.